இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோலகம். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா. சாப்பிட்றப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாத்துக்கும் பிடிச்சது பூரி. ஆனா அந்த பூரி எண்ணெயில போடும்போதையே உப்பிட்டு வருது. விளக்க சொல்லனா சாப்பிடவே விட மாட்டான். சரி, இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பூரி மாவு பிசைறப்போ தண்ணீர் ஊற்றி தான் பிசைவோம். அதனால அந்த பூரி மாவுல நீர் சத்து இருக்கும். இப்ப இந்த மாவை பூரிக்கு தேய்ச்சிட்டு அதிக வெப்பநிலை கொண்ட எண்ணெயில போடுறப்போ அந்த மாவுல இருக்கிற நீர் சத்து ஆவியாகி அந்த ஆவி அதிக அழுத்தத்துடன் வெளியேறும் போது அந்த மாவு மேல் நோக்கி உப்புது. இப்போ அந்த காற்று மேல் மாவுக்கும் கீழ் மாவுக்கும் இடையே அடைபடுகிறது. இதனாலதான் பூரி உப்புது. சாப்பிட விடு. எங்கட என் பூரி? ஆமா, நீ வர வரைக்கும் பூரிய பாத்துட்டா இருப்பாங்க, அதான் நான் சாப்பிட்டேன்.